தஞ்சையில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 440 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சையை அடுத்த நஞ்சுக்கோட்டை திருச்செந்தூர் நகரை சேர்ந்தவர் காமராஜ். மளிகை கடை நடத்தி வரும் இவரது வீட்டில் பான் மசாலா, குட்கா உள்ளிட்டவை தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு பிரசாத் மற்றும் போலீசார் நாஞ்சிக்கோட்டை பகுதியில் உள்ள காமராஜ் வீட்டிற்கு சென்று தீவிர சோதனை செய்தனர். அப்போது காமராஜ் வீட்டின் படுக்கை அறையில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. 440 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து காமராஜிடம் நடத்திய விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சாலவராம் என்பவரிடம் குட்கா பொருட்களை வாங்கி தனது வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருப்பதும், சாலவராம் தற்போது தஞ்சை ஐயங்கடை தெருவில் மளிகை கடை நடத்தி வருவதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து காமராஜ் மற்றும் சாலவராமை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 440 கிலோ குட்கா பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோல் போலீஸ் சூப்பரண்ட் ராஜாராம் உத்தரவின் பேரில் பட்டுக்கோட்டை துணை போலீஸ் சூப்பரண்ட் ரவிச்சந்திரன் மேற்பார்வையில் மதுக்கூர் சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ, பட்டுக்கோட்டை குற்றப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ராம்குமார் மற்றும் மதுக்கூர் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மதுக்கூர் முக்கூட்டு சாலையில் உள்ள ஒரு பெட்டிக்கடையின் பின்புறம் உள்ள ஒரு குடோனில் போலீசார் சோதனை செய்தனர். இதில் அந்த குடோனில் தடை செய்யப்பட்ட 177 கிலோ புகையிலை பொருட்கள் மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தன. இதைத் தொடர்ந்து 177 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பெட்டிக்கடையை நடத்தி வந்த திருநாவுக்கரசு மற்றும் அவரது மகன்கள் மகேந்திரன், கார்த்திக் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர்.